சூப்பரா இருந்துச்சு படம், செம்மையா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் கூட நான் பாக்குறேன், நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த படத்தை பாக்குறேன். சத்தியமா நான் என்ன நினைச்சா தேவையில்லா சீன்ஸா இருக்கும், ஆனால் தேவையில்லா சீன்ஸ் எல்லாமே தேவையான சீன்ஸ் தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் தான் இந்த படம் மெயினா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம், அவங்க மேல நம்பிக்கை வச்சா அவங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அதோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் நல்லா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னன்னாலும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம், ஃபேமிலி முக்கியம், அதை விட முக்கியமா அவங்களோட பேஷன் தான். அது என்னைக்குமே அவங்க விட்டு கொடுக்குறோம். அதுதான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. சத்தியமா நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் காமெடி சூப்பரா இருந்துச்சு. ரோபோ சங்கர் சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் நடிச்சிருக்காரு. அவரோட காமெடியோ சத்யராஜோட காம்போ சூப்பரா இருக்கு. அவங்களோட காம்போ நிறைய படத்துல வரும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியா இருக்கு ப்ரோ. ஒய்ஜி மகேந்திரன் சார் வருவாரு, அந்த மாநாடு படத்துல அவர் பேசுற மாதிரியே பேசிருப்பாரு, அதே ஸ்லாங்ல பேசிருப்பாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த காம்போ எல்லாம். செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ மெயின் கதை. செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் லாகே இல்ல, அதுல இருந்து தான் ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சேன். என்ன பிரச்சனை வருது இந்த கவர்மெண்ட் சைடு இருந்து பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகே இல்ல. படம் சூப்பரா இருக்கு. அவர் கேரக்டர் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவரோட எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அற்புதமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படம் கான்செப்ட் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வந்து பெருசாதான் பண்ணணும் இல்ல, சின்னதா பண்ணாலும் நம்மள தேடி வருவாங்க அப்படின்றத கான்செப்ட். அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வந்து பாத்தீங்கன்னா அதனால பாக்க வந்திருக்கேன். அப்பவே சொன்னாங்க கத்துக்கோடான்னு கேட்காம சுத்திட்டு இருக்கா பொண்ணு. இது வரைக்கும் ஒரு மாதிரி காமெடியா இந்த மாதிரி பண்ணிருந்தாரு. இந்த வாட்டி புதுசா காமெடிக்கு பஞ்சம் இருக்காது, ஒரு காமெடி இருக்கும். அதோட சேர்ந்து வந்து தேவையானது கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பெஷல் கேமியோஸ் இருக்கு. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க வந்து சிம்பிளா நீட்டா பண்ணிருக்காங்க. மெயினா அரவிந்த் சாமி சார் பண்ணிருக்காரு. அந்த ரோல் என்னன்னு சொல்ல விரும்பல, வந்து பாருங்க நல்லா இருக்கு. உண்மையா சத்யராஜ் அந்த லவ் டுடேல இருக்கிறத விட ஒரு பயங்கரமா பண்ணிருக்காரு. தெருக்கி விட்டுருக்காரு. இன்டர்வல்ல அவரை வச்சுதான் பண்ணு. இவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு ஒரு சீன்ல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது. நல்லா பண்ணிருக்காரு. டான்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு தான் இருக்காது படத்துல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. லாக் வைஸ் எதுவும் இல்ல, பட் ஆனா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். மத்தபடி நல்லா இருக்கு. 5க்கு 3 or 3.5 நல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு அவ்வளவு ரோல் இல்ல, சிம்பிள். அப்பப்ப வந்துட்டு போனாங்க. அவங்க ரோலர் நீட்டா பண்ணாங்க. என்ன படம் ப்ரோ பாத்தீங்க? சிங்கப்பூர் சொல்ல மாட்டோம். எப்படி ப்ரோ இது படம்? படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன் ப்ரோ ஒரு வாட்டி பார்க்கலாம்? எமோஷனல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி படம் காமெடி நல்லா இருக்கு. 1-2 இடத்துல காமெடி ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, உங்களுக்கு படத்துல பிடிச்ச சீன் தான்? பிடிச்ச சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி அந்த இன்டர்வெல்ல முன்னாடி ஒரு பார் சீன் வருது. அது நல்லா ஃபன்னியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சத்யராஜ் ஆக்டிங் எப்படி இருக்கு? சத்யராஜ் ஆக்டிங் அவர் சூப்பரா வச்சிருக்காங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கேரி பண்றாரு. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். இந்த கேமியோ ரோல்ல ஒரு கெஸ்ட் வரான்றாங்க, அது எப்படி இருக்கு? இல்லைங்க, நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். லோகேஷ் கனகராஜ், ஜீவா, உங்களுக்கு இன்னொருத்தர் வராது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கும். அவர் வர சீன் நல்லா இருக்கும். அவர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு எமோஷனா சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு. எல்லாத்துலயும் ஒரு காமெடியா வருவாரு. இல்ல ஹீரோவா ஆக்டரா ஒரு ரோல் செமையா பண்ணிருக்காரு. ஆமா, செகண்ட் ஹாஃப் எண்டிங் கொஞ்சம் லேகா இருக்கு. ரேட்டிங் கொடுக்க பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நீங்க ஹீரோயின் அவங்க கொடுத்தாலே பண்ணிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஆனா பண்ணிருக்காங்க. நல்லா தான் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 10 இடத்துல ஒரு 7 இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. 3 இடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்து பழகின சீன்ஸ். தேங்க்ஸ். சிங்கப்பூர் சொல்லணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே அவர் காமெடினே நினச்சி வந்து பார்ப்பீங்க. அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. இது காமெடி இல்லை, அதுக்கும் மேலே நல்லா தான் இருக்குது. சீரியஸாக கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு தோணலோ அதை பண்ணலான்னு சொல்கிறாரு அவர். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பிடிச்ச சீன்னா படமே பிடிச்சதான் இருக்கு. நல்லா இருக்கு. சத்யராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. ஹீரோயின்னு சொல்ல முடியாது, அவங்க சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி தான். அவங்க 2 பேருக்கும் தனியான சீன்லாம் எதுவும் இல்லை. அவருக்கு என்ன சொல்ல வந்தாரோ அந்த படத்து மூலியமா சொல்லிட்டாரு. அவ்வளோதான். சாங்ஸ் நல்லா தானே இல்லை, எந்த இடத்துல லேக் ஆகல. லேக் ஆகிற மாதிரி இருக்க நேரத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க தூக்கி பிடிச்சிடுறாங்க. அதனால பிரச்சனை இல்லை. நான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டு வரேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பண்ண நல்லா தான் இருக்கு. ஒரு 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். 7. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. பிஸ்னஸ் கான்செப்ட் வச்சு தான் இப்போ இருக்கிற பேஷனேட்டாக எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் எல்லாருமே எம்ப்ளாயாக தான் இருக்காங்க. ரொம்ப கிரின்ஸாக கூட்டு போகாமல் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காமெடியாகவும் இருக்குது, மூவி சூப்பராகவும் இருக்குது. பார்க்கலாம்.
இல்லை செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து படம் கொஞ்சம் சீரியஸாக போகுது. ஒரு சில பேர்த்துக்கு அது லேகாக தெரியும். என்னை பொறுத்த அளவுக்கு அது இன்ஸ்பயராக தான் இருக்கு. நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ மோஸ்டா எல்லாருமே பிசினஸ் தான், நான் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அது இதுன்னு காட்டுவாங்க. புதுசா இருக்குது. முடி வெட்டுறவங்களுக்கு வந்து மோஸ்டா நம்ம சொசைட்டி பொறுத்த